கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, 1 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தின் மீது பிரியப்படுகிறோமா, வாஞ்சிக்கிறோமா, வேதத்தை நேசிக்கிறோமா, இரவும் பகலும் தியானிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கும்போது, வேதத்தை தியானிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிறோமா, இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலக காரியங்கள் மீது கர்த்தருடைய பிள்ளைகள் விருப்பமாக இருக்கக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் கூறுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பதை விட்டுவிட்டு உலக காரியங்களிலே, தேவையில்லாமல் வீணான காரியங்களிலே, மாயான காரியங்களிலே அடிமையாய் வாழ்கிறார்கள். தொடர்ந்து டிவி பார்ப்பது, சீரியல் பார்ப்பது, தேவையில்லாத காரியங்களிலே நேரத்தை செலவிடுவது, இப்படிப்பட்ட காரியங்களிலே இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய நேரத்தை நம் தேவனுக்காக கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 37 சங்கீதம் 31 வசனத்திலே, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. நீதிமானுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்குமாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நீதிமான்களாய் வாழ்கிறோமா? நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறதா? கர்த்தருக்காக 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது பலன் அற்றவர்களாய் வாழ்கிறோமா? ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்திலே இல்லை. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ, நீதியான வழியிலே நடக்க, உத்தமமாய் வாழ நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் நீதிமான்களாய் இருப்போம் என்றால் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்படும். கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவர்களாய், பலன் கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்க வேண்டுமாம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாம் நடக்கக்கூடாது. நம் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். தேவன் நமக்கு வேதத்திலே ஆலோசனைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த ஆலோசனையின்படி வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டு வீணான வழியிலே சென்று, தீய வழியிலே சென்று ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரமே நம்மை பலப்படுத்தும். மனுஷனுடைய வார்த்தைகளை யோசித்து பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அதை செய்ய நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆம் பிரியமானவர்களே, பரியாசக்காரர்கள் என்றால் மற்றவர்களை கேலி கிண்டல் செய்கிறவர்கள், மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்கள், ஏளனம் செய்கிறவர்கள்,
அப்படிப்பட்டவர்களோடு நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நம் வேதத்தை வாசிக்கிறவர்கள் தேவையில்லாத இடங்களிலே நாம் இருக்கக்கூடாது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்க வேண்டுமென்றால் தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளின்படி வாழ வேண்டும். அதே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 சங்கீதம் 3 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் இரவும் பகலும் வேதத்தை நேசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழும்போது, தியானமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதா இருக்கும். அந்தந்த காலங்களிலே கனி கொடுக்கிற ஒரு மரமாக நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை நேசிக்கிறோமா? வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கிறோமா? இரவும் பகலும் தியானிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது? வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கும்போது, வேதத்தை தியானிக்கும் போது, அந்த வார்த்தைகளின்படி வாழும்போது. ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து அந்தந்த காலத்திலே எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நம் செழித்து ஓங்கி பூத்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நாம் செய்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை, கைகளின் பிரயாசங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவார், வர்த்திக பண்ணுவார். மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் வேதம் இருக்க வேண்டும், வேத வார்த்தைகள் இருக்க வேண்டும், இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளின்படி வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார். மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய ஆலோசனையின்படி நடப்போம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்வீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். கர்த்தரே சுகப்படுத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்ப தேவைகளை சந்திங்கப்பா.
பண தேவைகளை சந்திங்க, பிள்ளையோட படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ராபா ராபா தூராபா கதரபா ரீபா கேரேஷே லாரா தட்ட தரபா. என் தேவன் சமாதானத்தை கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவிய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்கப்பா. கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த வீடுகளிலெல்லாம் வாடகை வீட்டிலிருந்து வாடகை பணம் கொடுக்க முடியாதபடிக்கு கண்ணீரோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்க. பிள்ளைகளை உயர்த்துங்க. தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தெய்வம். பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை வாங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க முடிய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இப்படி ஐஸ்வர்யத்தினால் நன்மையினால் நிரப்புவீராக. ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.